ஆகவே இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவர் என்ன செய்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? யூதருக்கு ராஜா. ஆமென் சொல்லமா? அவர் யாரு? யூதருக்கு ராஜா. 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் பாலகனா வந்தார், ரட்சகராக வந்தார், காப்பாற்றுகிறவர் வந்தார். ஆனால் இனி வரப்போகிறது யாரா வரப்போறாரு? ஆமென் சொல்லுமா? ராஜாவா? ராஜான்னா அவருக்கு ஒரு ராஜ்யம் வேணுமே. அவருடைய ராஜ்யத்தின் நான் சொன்ன மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அவருக்கு ஒரு ராஜ்யம், அவர் ஒரு ராஜான்னா ஒரு ராஜ்யம் வேணுமே. ஆகவே அவர் யூதருக்கு ராஜா. அந்த நாட்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயேசு பிறந்த பொழுது இருந்த சூழ்நிலையை கவனித்து பார்க்கும்போது ரோமருடைய ஆதிக்கம். அன்றைக்கி சூப்பர் பவர் கண்ட்ரினா ரோம சாம்ராஜ்யம். பொதுவாக ஆங்கிலம் சொல்லுவாங்க, ஆல் ரோட் கோட்ஸ் டு ரோம். எந்த பார்த்தாலும் ரோம் தான், ரோம் நோக்கி தான் பிரயாணிச்சது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைமையிலையும் அவ்வளோ பிரம்மாண்டமான சாலை வசதிகள் எதுக்காக செய்யப்படுதுன்னு சொன்னால், அந்த ரோம அரசாங்கத்தை ரோமாபுரி அந்த தலைநகரத்தை நோக்கி எல்லா ரோடுகளும் போகிறது நோக்கம் என்னன்னா, அந்த கேபிட்டல் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான ஒரு அரசியல் சூழ்நிலை காட்டுறாங்க. ஆனால் அதே நிலையத்தில் ஆன்மீக ரீதியில் எப்படி கேட்டிங்கன்னா, அந்த சாலை வசதிகளை பயன்படுத்தி இந்த சுவிசேஷம் பிரபல்யம் வேகமாக கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே அன்னைக்கு இருந்த நாட்களில் அந்த சாலை வசதிகளை பயன்படுத்தி சுவிசேஷம் வேகமாக பரவுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அன்னைக்கு இருந்த ஆட்சி ரோமருடைய ஆட்சி. அப்போ அவங்க அந்த ரோமருடைய ஆட்சி யூதர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அடிமைகளாக கருதினாங்க. அதான் அந்த வசனம் வாசிக்கும் போது 2:1 பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜாவின் நாட்களிலே அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏரோது அங்கே ராஜாவாக ஆட்சி செய்கிறாரு, அவங்க அடிமைகளாக கருதப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க. சகையு ரோமருடைய ஒரு அதிகாரி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வரி வசூல் பண்ணுறார். ஜனங்களை பணம் கொடுன்னு கொடுமைப்படுத்தி, கொடுக்காவிட்டால் பல மடங்கு அவர்களிடத்தில் வரி வசூல் பண்ணுறது பழக்கம். ஆண்டவரே சொன்னார், ஒரு நாணயத்தை எடுத்து பார்த்து சொல்லி, இது என்ன சொல்லுது? ராயனுடையது, அப்புறம் தேவனுடையது. அப்போ வரி செலுத்துகிற பழக்கம் அந்த நாட்களில் இருந்ததை பற்றியும் வாசித்து பார்க்குறோம். அது சில சமயங்களில் நியாயமான வசூல் பண்ணுறவங்களும் இருந்தாங்க, அநியாயமாக வசூல் பண்ணுறவங்களும் இருந்தாங்க. ஆனால் சகை போன்றவர்கள் அநியாயமாக வரி வசூல் பண்ண போனால அந்த சகையுமே அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் அவர் மரத்தில் ஏறுறாரு. ஏன்னா அவர் ஊருக்குள்ளே எங்கேயாவது போய் வரி வசூல் பண்ணும்போது ஒரு 1000 ரூபா வரி வசூல் பண்ணணுன்னா ஒரு 4000 5000 அப்படி வசூல் பண்ணி அவருடைய பின்னணியத்தை பற்றி சொல்லும்போது ஒரு டாக்குமெண்ட்ரியில் சகையுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபைனான்ஸ், அவனுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு 200 வீடு இருந்துச்சான். யாருக்கு? ஆள் எப்படி தான் இருக்காரான், அவருக்கு ஒரு வீடு போதாதான், ஆள் தான் குட்டை. 200 வீடு இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு 200 வீடு? பொதுவாக சொல்லுங்களா, எல்லாருக்கும் 2 கை, இவருக்கு 4 கைம்பாங்க. டேபிளுக்கு மேலே 2 கை, டேபிளுக்கு கீழே 2 கைம்பாங்க. சகைவுக்கு எப்படியெல்லாம் கைன்னு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஆள் அந்த கம்யூனிட்டியில், சொசைட்டியில் they don't like him. அவனை வந்தாலே ஆட்கள் பயம், இவன் மோசமான ஆள். ஸோ கம்யூனிட்டி அவனை ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் மரத்தில் ஏறணும்னு பார்க்குறோம். மரத்தில் ஏறி இவனும் ஒளிஞ்சிட்டான். அதனால் ஆண்டவர் நம்ம பார்த்தாரு, என்ன செய்யறேன் கேட்டான், சகைவே இறங்கி வான்னு உடனே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு. என் பேர் எப்படி தெரியும் அவருக்கு? பேரை சொன்ன உடனே தன்னால் சரண்டர் ஆகிட்டான். ஆண்டவரே, பேர் மட்டும் இல்லை, என் ஹிஸ்ட்ரியே தெரியும், என் வாழ்க்கை தெரியும், என் சூழ்நிலை தெரியும், நான் என்ன வேலை பண்ணுறேன், என்ன அநியாயம் பண்ணுறேன். உடனே அவன் அறிக்கை பண்ணுறான், கீழே இறக்கி வாங்க, வீட்டுக்கு வரணும்னு. உடனே அவன், ஆண்டவரே, அவன் யாரை பார்த்தான்னா அவரை ராஜாவாக பார்க்குறான், அவரை ஆண்டவராக பார்க்குறான், ரட்சகராக பார்க்குறான். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணனாக பார்த்தான். ஆமென் சொல்லாம, பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணன், நீதியின் சூரியன்.
அதை பார்த்த உடனே பானால பாவ அறிக்கை. பரிசுத்தாவி வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து நேசிவாரான். அப்படியே உணர்த்த அவன் அறிக்கை செய்தான். ஆண்டவரே, நான் அநியாயமாக வாங்கினேன், நான் நாளத்தனை திரும்ப கொடுத்துறான். இந்த பாவ அறிக்கை ரட்சிப்பு எதன் அடிப்படையில் வந்த முதலாவது அவர் மேலே உள்ள விசுவாசம், ரெண்டாவது உணர்வடைஞ்சு மனஸ்தாபப்பட்டு பாவத்துக்கு ஏற்ற மனஸ்தாபம் துக்கம் வந்து உண்மையான பாவம் அறிக்கை பண்ணும்போது வேதச்சு தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து, இதை பார்த்த உடனே ஆண்டவர் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி கத்துற அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு உண்மையான கிறிஸ்மஸ்ன்னா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. கிறிஸ்மஸ் உலகத்தில் இயேசு வந்தார். உலக வரலாற்றில் நான் சொல்வேன். இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு என்ன தேதி? 15. என்ன மாதம்? மறந்துட்டோம் பாருங்க, அதுக்குள்ள மறந்துட்டோம். டிசம்பர் மாதம். பாருங்க எத்தனை வருஷம்? 2024, 2024. ஸோ இந்த கால கணக்கீடு எங்கேருந்து வருதுன்னா, எங்கேருந்து வருது? உலக வரலாறு, இந்திய வரலாறு படித்தாலும் சரி, தமிழ்நாடு வரலாறு சரி, ஐரோப்பிய அமெரிக்க உலக வரலாறு, எந்த வரலாறு நீங்கள் படித்தாலும் கால கணக்கீடு எப்படின்னா கிமுன்னு ஆரம்பிக்கும். கிறிஸ்து உலகத்தில் வந்தனால உலக வரலாறு ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. வர்றதுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை வேறு, இயேசு வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை வேறு. ஆகவே நம்ம வாழ்க்கையில் வரும்போது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் உள்ள ஒரு காலம் எப்படி இருந்துச்சு, இயேசு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையிலையும் கிறிஸ்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை ரெண்டாக பிரிக்கிறார். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டேன் எப்போ? இந்த வருஷம் இந்த நாள். சிலருக்கு ஞாபகம் இருக்கு, சிலருக்கு ஞாபகம் இருக்கு. உணர்வு அடைஞ்ச நாள், அறிக்கை செய்த நாள், என் வாழ்க்கையில் வந்தார். என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். சவுலை பவுலாக மாற்றினது ஒரு காலம் உண்டு, ஒரு சகைவை கர்த்தர் மாற்றினது ஒரு காலம் உண்டு, ஒரு எவிடன்ஸ் உண்டு, அவங்க ரட்சிக்கப்படுகிற ஒரு ஆதாரம் உண்டு. என் வாழ்க்கையில் இயேசு வரதுக்கு முன்பு நான் ஒரு மோசமான ஆளாக இருந்தேன், இயேசு என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சார். நான் சபையை துன்பப்படுத்தினேன். சவுல் சொல்வார், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி அவரை கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னபோது ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி சரணானா வாழ்க்கை சரித்திரம் மாற்றப்பட்டது. கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா. இயேசு ஒருவனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் வாழ்க்கை கிமு என்று பிரிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுமா. உலக வரலாற்றில் இயேசு வந்தனால உலக வரலாறு பிரிக்கப்படுகிறது. இயேசு வர்றதுக்கு முன்னானே என் வாழ்க்கை எப்படி இருந்தது, இயேசு வந்ததுக்கு அப்புறம் பின்னான வாழ்க்கை எப்படி? தட்ஸ் வாட் we need. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. என் வரலாறு மாற்றப்பட எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென். என் வரலாற்றை மாற்றினீங்களா? ஆமென். சகை சொல்வார், என் வாழ்க்கை வரலாற்றையும் மாற்றிட்டீங்களா ஆண்டவரே. என் வீட்டுக்கு வந்தீங்க, என் இதயத்தில் வந்தீங்க, என் சூழ்நிலையை மாற்றினீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தெய்வம். என்னை யாரும் மாற்ற முடியல, என் அரசாங்கம் என்னை மாற்ற முடியல, என் சமுதாயம் என்னை மாற்ற முடியல. ஆனால் யாரும் மாற்றினாலும் மாற்ற முடியாட்டாலும் நீங்கள் வந்தால் போதும், என் வாழ்க்கையும் மாறும். என் துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், என் பாவம் மாறும், என் சூழலை மாறும். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். ஆமென். நான் நேற்று ஒருத்தர் பேசியிருந்தேன். ஒரு நல்ல அருமையான சகோதரன், ஒரு டெல்லி பட்டணத்தில் ஒரு முக்கியமான வேலை இருக்கிற பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அடிக்கடி ஜெபம் வரும்போது கேட்பார், ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண கேட்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை தரப்போகிறேன், உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது இந்த கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒன்று கொஞ்சம் பேசிட்டு ஒன்று அனுப்பி வச்சார். அப்போது இன்றைக்கி காலம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா, இயேசு உலகத்தில் வந்ததுனால உலக வரலாறு பிரிக்கப்படுது, நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம வாழ்க்கை வரலாறு பிடிக்கப்படுது. ஆனால் இப்போ உள்ள வரலாறு எப்படி பிடிக்கிறதுனா, கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின். இப்போ வாழ்க்கை வரலாறு இருந்து கொரோனாவுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், இப்போ கொரோனாவுக்கு இனி வரக்கூடிய காலம் பயங்கரமாக இருக்கும். பாஸ்டர் என்னையா சொல்கிறீங்க, குண்டை போடுறீங்களே? எல்லாம் நம்ம சரித்திரமே ஆதார் கார்டில் தான் இருக்குது. கார்டை நம்பரை போட்டால் போதும், இவங்க யார், இவங்க புருஷன் யார், இவங்க பிள்ளை யார், இவங்க வேலை யார், அவங்க சம்பளம் என்ன, எல்லா சரித்திரமும் இவங்க சரித்திரமே ஆதார் கார்டுக்கு வந்துடுது. ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வருது? பின்னால் ஒருத்தன் வர்றான், அந்தி கிறிஸ்து. வர்றதுக்கு முன்னால் எல்லாமே கணக்கெடுப்பு நடக்கு. ஒரு மனுஷன் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ உள்ள ஆயத்தமான காலம் நடக்கு பாஸ்டர், அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாலே இயேசு ராஜா வருவார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ராஜா வருவார், அதுக்கு முன்னால், அதுக்கப்புறம் தான் அந்தி கிறிஸ்து வேலை. அவன் வர்றதுக்குரிய ஆயத்த வேலையெல்லாம் நடக்குது.
நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களே, செல்ஃபோன், இந்த செல்ஃபோனுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முந்தி நீங்கள் ஒரு இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால், அல்லது எஸ்எம்எஸ், யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு என்னெல்லாமோ உண்டு. ஆனால் இப்போ உங்களை கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா உங்கள் செல்ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா அவன் எங்கே கடைசி ஃபோன் எங்கே பண்ணால் எங்கே இருக்கான்னு அதை கண்டுபிடிச்சிடாங்க. இதை யாருக்கு வழிகாட்டுனா, அந்த கிறிஸ்து காலத்துக்கு இது ஆயத்தமாகிற வேலைங்கிறத அவர் எனக்கு புள்ளி விவரமாக சொல்லி வந்தார். ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கடைசி கால சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். 1 நாளாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அந்த நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி காலத்தை குறித்த கணக்கீடுகளை சொல்லணும், அதற்காக ஒரு கோத்திரம் இருந்துச்சு. 1 நாளாகமம் 12:32 வாசித்து பாருங்க. இசக்கார் புத்திரர்களே, இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் அந்த சபையில 200 பேர் இருந்தாங்க. எதுக்கு அவங்க ஆலோசனை கொடுக்க? இது என்ன காலம்? இது மழைக்காலம், விதைப்பின் காலம், அறுவடையின் காலம், இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையின் காலம், இயேசு வரப்போற 2ஆம் வருகையின் காலம். ஆமென், ஆமென். இசக்கார் அதுக்கு ஒரு செப்பரேஷன், அதுக்குன்னு there is a particular tribe, அதுக்குன்னு ஒரு கோத்திரத்தை ஆண்டு வச்சிருந்தார். காலாகாலங்களில் சொல்லணும் போய் மக்களுக்கு. சில சமயங்களில் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம் வரும், சில சமயங்களில் பஞ்சகாலம் இப்போ வரும்னு சொல்லக்கூட்டணும். இப்போது இந்த காலம் நல்ல காலம்னு சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லணும், அந்த காலத்தை குறித்து சொல்லணும், அவங்க நிலைமையை குறித்து சொல்லணும். ஏன்னா அவங்க ரெடியா இருக்கணும். ஆண்டுடைய பிரமாணம். இசக்கார் புத்திரர்களே, இஸ்ரவேல் என்னென்ன செய்யணும்னு சொல்லணும். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்றோம், நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம், நல்ல ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றோம், ஆத்துமாதயம் பண்ணுங்கன்னு சொல்றோம், வரிக்கு ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அது மட்டும் அல்ல, இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவர் ரட்சகராக வந்தார், இனி ராஜாவா வரப்போறாரு. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆமென். ஒரு நாள் ரட்சகராக வந்தாரு, அவர் ராஜாவா வரப்போறாரு. அன்னைக்கு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறேன் தேவாட்டுக்குட்டி இனி வரப்போது லைன் ஆஃப் ஜூடா, யூதா கோது சிங்கமா வரப்போறாரு. நல்ல கரங்களை தெரிவிக்கிற ஹல்லேலூயா. There was a time he was a lamb of God. ஆனா இன்னொரு சமயம் வரப்போற, he is the line of ஜூடா, யூதா கோது சிங்கமா வரப்போறாரு. முதலாவது வருகையில் ஆட்டுக்குட்டி, 2ஆம் வருகையில் சிங்கக்குட்டி. நல்ல கரங்களை தெரிவிக்கிற ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லாமா? ஆமென், ஆமென். இசக்கார் புத்திரல்ல கோத்திரத்தில் அவங்களுக்கு அந்தந்த காலத்துக்குரிய காரியத்தை சொல்லணும். சொல்லாத பட்சத்தில் ஜனங்களுக்கு தெரியாது, அழிந்து போவாங்க. இதை சொல்லத்தான் ஆண்டவர் எங்களையும் வச்சுக்கிறாரு. இந்த காலத்துக்கு உதவியா இருக்கு, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கு, உனக்கு ராஜ்யமே தந்துக்கிறாரே. நான் இந்த காலத்துக்கு உதவியா இராவிட்டால் நான் எந்த காலத்துக்கு உதவியா இருப்பேன்? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கு ராஜ்யம் மேன்மை. இந்த காலத்துக்கு உதவி விட்டால் நீயும் உன் ஜனமும் இருக்க மாட்டீங்க. ஆகவே கத்த தந்த வேலையை நாம் செய்ததற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டு வருகைக்கு நாம் முதல்ல ஆயத்தப்படுவோம், நம்முடைய ஜனத்தையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டுடைய வருகையில் நாம் ஒருவரும் கைவிடப்பட்டு போகாதபடி ஆண்டு வருகையில் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. ராஜா வருகிறார். சங்கீதம் 96 கடைசியில் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமியை என்ன செய்யறாரா? நியாயம் தீர்க்க வருகிறார். எதுக்கு வர்றாரு? இப்ப கிருபையின் காலம், முதலாம் வருகையில நாம கொண்டாடிட்டு இருக்கிற கிருபையின் காலம். கிருபையின் காலம் ரட்சக, ரட்சிப்பு, 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 விடுதலை, விடுதலை, பாதுகாப்பு, பாதுகாப்பு. அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் இயேசு கிறிஸ்து வர்றதற்கும் 14. ஒரு கால கணக்கீடு இங்க வாசித்து பார்க்கிறோம். என்ன கால கணக்கீடு? முதலாவது ஒரு 14 தலைமுறை, ரெண்டாவது ஒரு 14 தலைமுறை, மூணாவது ஒரு 14 தலைமுறை. இது ஆபிரகாம் முதல் இயேசு வரைக்கும் உள்ள ஒரு கால கணக்கை இங்கே வாசித்து பார்க்கிறோம். கால கணக்கு. வரலாற்றில் வந்ததுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, வாழ்க்கையில் வந்ததுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. இங்கே வந்து இந்த ஆண்டவருடைய அவருடைய அந்த அநாதி தீர்மானத்தின்படி வந்தபோது அங்கே ஆபிரகாம் முதல்
இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள காலத்தை கணக்கிடும் பொழுது கரெக்டாக ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் என்னது, எல்லாருக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு உண்டு. கடைசி முடிவு இயேசு வருகை. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன ஆண்டவரே? எல்லாவற்றுக்கும் முடிவு. பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆமென் சொல்லுவோமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நாம் நினைக்கிறோம் இனி காலம் செல்லுன்னு சொல்லிட்டு. வரலாற்றில் அது ஒரு புள்ளி விபரத்தை பற்றி நேற்று அவர் பேசிட்டு சொன்னார். இன்னைய நிலைமையில் நம்ம நாட்டில் 45% விவாகரத்தில் போயிட்டு இருக்கான். 40%, 45%. உண்மையாக சொல்கிறீங்களான்னு நான் கேட்டேன். புள்ளி விவரமாக எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். ஓகே, இந்த நிலைமையில் போனால் இன்னும் கொஞ்ச நாளில் சமுதாயமே இருக்காதா? திருமணம் நடைபெறாது. ஏன்னா ஆண் பெண் 2 பேரும் ஈக்குவலாக வர்றாங்க, 2 பேரும் படிக்கிறாங்க, 2 பேரும் சம்பாத்தியம் பண்ணுறாங்க, யாரையும் எப்படியும் வாழலாங்கிறாங்க. ஒரு ஃபேமிலி, ஒரு அஃபெக்ஷனேட்டாக ஒரு குடும்பமாக வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை. பிரிஞ்சிடுறாங்க, 2 பேரும் சம்பாத்தியம் பண்ணுறாங்க, 2 பேரும் கேளிக்கைக்கு போயிடுறாங்க. இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் குடிக்கிறத பார்த்தீங்கன்னா, டெல்லியில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, 2 பேரும் நல்ல பாரில் உட்காந்து குடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் பெண்கள்லாம் போகவே மாட்டாங்க, இன்றைக்கி அவங்க தான் அதிகமாக முன்னாடியில் புகைக்கிறது, குடிக்கிறது, தவறான பாதையில் போயிட்டுருக்க உலகத்தில் போயிட்டுருக்கோம். இது போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு குடும்பமே இருக்காது. குடும்பம் இருந்தால் சபை இருக்கும், சபை இருந்தால் சமுதாயம் இருக்கும், சமுதாயம் இருந்தால் தேசம் இருக்கும். இனி தேசமே இல்லாத ஒரு காலம், வரக்கூடிய காலம், கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை வச்சு அவங்க புள்ளிவரமாக சொல்கிறாங்க. ஆனால் காலம் கொடிய காலம். பவுல் சொல்கிறார், இதை குறித்து சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, இன்னைக்கு அவர் இல்லை, ஆனால் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவரும் சொன்னார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வருகை நாளில் நடக்கிற சம்பவங்களை மத்த 24 சொல்றாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி காலம், இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகி தேவனுக்கு பயந்துள்ளாக தேவ பிரியமானவர்களை செய்ய கத்த உதவி செய்வார். ஆமென் சொல்லுவோமா? கொடிய காலங்க. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர் வரக்கூடிய காலம். ஆண்டவருடைய வருகை நாளில் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். 1ஆம் வருகை நினைவுறுவது நல்லது. அதை விட 2 மடங்கு அவருடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லியிருப்பனால வருகைக்கென்று ஆயத்தப்படும். யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிற எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஆகவே அந்த நட்சத்திரம் சரியாக அவரை நடத்துவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். 9ஆம் வசனம் 3:2-9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. சரி, ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த நட்சத்திரம் முன் செல்லும் நட்சத்திரமா இருந்தது. ஆமென் சொல்லுமா? எப்படி பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் நடத்தி கொண்டு வந்த போல ஒரு செங்கோல், ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு வழி நடத்தி சென்றது. அவரே நமக்கு நட்சத்திரமாக, விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அவர் நமக்கு முன் செல்வார், நம்மை நடத்துவார், நமக்கு பாதை காட்டுவார், சரியான வழிகளை காட்டுவார். ஆக இதுவரைக்கும் நம்ம நடத்தின ஆண்டவர் வரும் நாட்களையும் நடத்த நமக்கு முன் செல்வார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை எனக்கு முன் செல்லும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். ஆகவே முன் சென்றது, அது எங்கே முன் சென்று நின்றது என்றால் அந்த பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நின்றது. அது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தது. தவறான பாதைக்கு போகாமல்
அந்த ராஜா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேயோ நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னபோது அந்த ஏரோதுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கு கலக்கம் உண்டாச்சு. ராஜாவா பிறந்திருக்கிறாரா அப்படின்னோடனே கலக்கம். அப்போ முதல் வருகை கொடுத்தே ஒரு கூட்டத்துக்கு கலக்கமும் ஒரு கூட்டத்துக்கு பயம் இருந்துச்சு. இவங்களுக்கு சந்தோஷம். அந்த முதலாவது பிறப்பு இயேசு பிறப்பு சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம். அன்னைக்கு அந்த ராஜாவுக்கு கலக்கமாய் காணப்பட்டது. இதே மாதிரி 2ஆம் வருகையிலும் ஒரு கூட்டத்துக்கு மகிழ்ச்சி இருக்கும், இன்னொரு கூட்டத்துக்கு எழுச்சி இருக்கும். ஆமென். அப்படி வருகையில் அவரை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுமா. என் இயேசு ராஜன் வருவார், அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. என் இயேசு ராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதரோடு. என் இயேசு ராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதரோடு. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறோ. உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிக பெரு சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. அவர் வருகை மிக பெரு சமீபம், அவர் வருகை சந்திக்க ஆயத்தமா. என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதரோடு. இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதரோடு. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் வருவார். வானில் வேரொளி தோன்றும், மின்னொளி தோன்றும். வானில் பேரொளி தோன்றும், விண்ணில் மின்னொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். மேகம் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். என் இயேசு ராஜன், எல்லாம் சொல்லுங்க. என்னை மீட்ட இயேசு ராஜன் ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் ஆளவே வருவார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இயேசு ராஜா வர போறாரு. ஆமென். வந்து என்னை ஆட்சி செய்ய போறாரு. அன்னைக்கு எந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு, இன்னைக்கு இந்த ரோம அரசு மாறும், இங்கே இயேசு ராஜாவுடைய அரசு வரும், விண்ணரசு. ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நல்ல கரங்கத்திற்கு கர்த்தர் ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. thy kingdom come. உங்க ராஜ்யம் வரணும். பரமண்டங்களுக்கு பிதாவே, உம்முடைய நாமம், உங்க ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய சித்தம் செய்யப்படும். ஆண்டவரே நீங்க வாங்க. பைபிள் எப்படி முடியுது கடைசியில்? ஆமீன் இயேசுவே வாங்க, சீக்கிரமா வாங்க. என் வேதனை, என் துக்கம், என் கண்ணீர் எல்லாம் மாறணும், என் மரணமும் மாறணும். அன்னைக்கு வந்தா நம்ம மரணத்தை காணாமலே எலியாவை மாறி மகிமையில பிரவேசிப்போம். ஒரு ஏனோக்கை போல நம்ம மரணத்தை ருசிவாக்காமலே மகிமையில போயிடுவோம். ஆமேன்னு சொல்லுவோமா? இல்லை, என் பிள்ளை கல்யாணம் பண்ணி தான் வரணும் பாஸ்டர். கல்யாணம் அங்கே நடத்தும்.
ஆமென் சொல்லுமா. அவனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம், பணம் செலவழிக்க வேண்டாம். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் இருந்தாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கலாம். ஆமென் சொல்லுமா. எங்களுக்கும் அடக்காராதனை பண்ண வேண்டாம். அடக்காராதனை பண்ணி 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 அப்படியே உடஞ்சி போயிட்டு ஒவ்வொரு நாளும் மரணம் பண்ணால் எப்படி தான் இருக்கு. உங்கள் வீட்டில் ஒரு மரணம் வந்தாலே உங்களுக்கு எத்தனையோ வருஷம் துக்கம். எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் துக்கத்தில் மரணத்தில் கலந்துட்டு எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே சீக்கிரமாக வாங்க. ஆமென் ஆமென். இயேசு வருவார், எண்ணிலடங்கா தூதரோடு வருவார். ஆமென். ஆகவே முதலாம் வருகையில் ஒரு கூட்டத்துக்கு கலக்கம், ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷம். இதே மாதிரி ரெண்டாம் வருகையில். ஆகவே அந்த நட்சத்திரத்தை கண்டது அந்த வீட்டில் போனோடனே அந்த சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு ஆமென் சொல்லுமா. நாம் உட்காந்துட்டு ஆராதிக்கும், நின்றுக்கிட்டு ஆராதிக்கும். இது உண்மையான ஆராதனைன்னா சாஷ்டாங்கமா. ஆமென். அதான் பாட்டு, சாஷ்டாங்கம் செய்யவார். அவங்க முழுமையா சாஸ்திரம் முழுமையா 100% சமர்ப்பணம். அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவன் போன உடனே யோசேப்பு மரியாள் அந்த குழந்தை உடனே அவங்க இயேசுவை பார்த்த உடனே அந்த யோசேப்பை பணிந்து கொள்ளலை, மரியாளையும் பணிந்து கொள்ளலை. அவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள் தான். அழகா சொல்லுது பாருங்க அந்த வசனம் பாருங்க. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, பிள்ளையை பார்க்கறாங்க, தாயா பார்க்கறாங்க, தகப்பனை பார்க்கறாங்க. ஆனா என்ன நடக்கு பாருங்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை பணிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய worship, he is worthy of our worship. நம்முடைய ஆராதனைக்குரியவர், கணத்துக்குரியவர், துதிகளுக்கு பாத்திரர். சாஸ்திரமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, பணிந்துன ஆராதனை இல்லை, ஆராதனை மட்டும் அல்ல, வாயினால மட்டும் அல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கு பாருங்க, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா திறக்கங்களே வாயவா திறங்க. பொக்கிஷங்களை பொக்கிஷங்களை திறந்து என்ன செய்தாங்க? பொன்னையும் ஆமென், அப்புறம் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார். ராஜா வரும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து. ஆமென் சொல்லுமா. ஆமென். என் ராஜாவே, என் ஆண்டவரே, என் தகப்பனே, என் தேவனே, he is a king. அவருக்கு எல்லாம் இருக்கு, நம்மகிட்ட வாங்கணும் அவசியமே கிடையாது. ஆமென் சொல்லுமா. பூமி அது நிறைய யாருடையது? ஆமென் சொல்லுமா. அவருக்கு எல்லாம் இருக்கு, அவருக்கு தேவையே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் நம்மகிட்ட கேட்குறாரு. நம்ம பிள்ளையை பெற்றுதோம், பெருத்திய பிள்ளையை பற்றி வளர்த்த உடனே நாம் தான் சாப்பாடு ஊட்டுறோம். உடனே நாம் கொஞ்சம் கேட்போம், ஏம்மா கையில் ஒரு கொடு, அப்பாவை கொஞ்சம் தாயேன் அப்படி தானே கேட்போம். ஏன் இந்த பிள்ளை கையில் கொடுக்க சிலது நப்பியாக இருக்கும். கொடுத்த தெய்வம் தானே, கொடுக்குற அப்பா தானே, கொடுக்குற அம்மா தானே. சில பிள்ளை தாராளமாக கொடுக்கும், எனக்கு கேட்டதை அப்படியே கொடுத்துரும். சில பிள்ளை அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து சாஸ்திரங்கமாய் அப்புறம் பொக்கிஷங்களை திறந்து என்ன செஞ்சாங்க? முதலாவது லவ் ஆஃபரிங். ஆமென் சொல்லுமா. பொன்னையும். ரெண்டாவது என்ன செய்தாங்க? தூபவர்க்கத்தையும். எல்லாம் பிரஷியஸ் கிஃப்ட் ஆண்டவருக்கு எல்லாம் கத்தரை கொடுத்து ஆண்டவர் மையப்படுத்தினாங்க. ஸோ எல்லாம் அவர் தந்தது அவருக்காக. நம்மை முதல்ல கொடு. நாம இல்லைன்னா ஆண்டு பவுல் சொல்ல, உங்களுடையது அல்ல. எல்லாம் சொல்லுங்க, உங்களுடையது எங்களுக்கு வேண்டாம், நீங்க தான் முதல்ல வேணும். ஆமென் சொல்லுமா. நீங்க இல்லாம உங்களுடைய பொருள் தேவையில்லை. நோ 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 முதல்ல நீங்க தான் வேணும். ஆமென் சொல்லுமா. முதல்ல நீங்க தான். நீங்க பரலோகத்துக்கு வராம உங்க பொக்கிஷம் எதுக்கு? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? கோடி கோடியா வச்சாலும் உயிரை காப்பாற்ற உன்னால முடியாதா? என்னால் முடியாது, ஒரு டாக்டரால முடியாது, யாரால முடியாது, என் தேவனால மட்டும்தான். ஜீவனுக்கு உலகம் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை இருக்கிறதெல்லாம் அவருக்கு, அவர் தந்தது எல்லாம் உமக்கு, உம்மாலே வந்தது. உம்முடைய ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் உம்மாலே வந்தது. வருகையில் போகணுன்னா ஆண்டவர் சொன்ன, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ. ஆமென் சொல்லுமா. இந்த கிறிஸ்மஸில் உங்க பொக்கிஷம் வாய் திறக்க மாட்டேங்கிறடாப்பா. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்க இருந்தோம். டெபாசிட் எங்க இருக்கு? Here on earth or in heaven, whether here or there.
உங்கள் பொக்கிஷம் அங்கே இருந்தால் ராஜா வரும்போது சந்தோஷமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், எதுக்கு அவர் வர்றார்? நான் சும்மா வந்து உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு வரல, இதோ சீக்கிரமாக வருகிறேன். அதான் முக்கியம். அவனுக்கெல்லாம் சொல்லுங்க, பர்சனலாக, உங்கள் பர்சனல் யார் யார் நம்ம என்ன செஞ்சோமா ரெக்கார்டு வச்சுருக்காங்க ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா. இதோ சீக்கிரமாக வருகிறேன். என் பிள்ளை அப்படி கொடுத்தாங்க, அள்ளி கொடுத்தாங்க, காணிக்கை தன்னையே கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நம்ம ஏன் சொல்லுமா, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஓடி ஓடி உழைச்சாங்க, ஆத்துமாக்களை அதயம் பண்ணாங்க. ஒரு சர்ச்சையை கட்டி கொடுத்தாங்க. நான் பசியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தாங்க. நான் வியாதியாக இருந்தேன், எனக்கு வந்து தேடி வந்தாங்க. சரி, என்னை பார்க்க வந்தாங்க. வஸ்திரம் இல்லாம என்னை கொடுத்தாங்க. சீக்கிரம் வர்றேன். அவனுக்கு நான் அளிக்கும் பலன். ஆமேன் சொல்லுமா. ராஜா வர்றார், பலனை கொண்டு வர்றார். ஆமேன் சொல். நல்ல கரங்களை தட்டி அது என்ன கொடுத்தாலும் சரி. ஆண்டவர் சொன்னார், பேதுருக்கு, ஆண்டவர் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 100 மடங்கு, அங்கேயும் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னார். ஆமேன் சொல்லுமா. ஊழியத்துக்காக உழைக்கிறீங்களே, கொடுக்குறீங்களே, இதுக்கு நல்ல பலன். தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கலையோ, இந்திய அரசாங்கம் கொடுக்குறது இல்லையோ, அல்லது வேர்ல்டு பேங்க் கொடுக்க இல்லையோ தெரியலையா, ஹெவன்லி பேங்க் வில் பி ரெடி டு கிவ் டு யூ. பரலோக அரசாங்கம், த கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன், பரலோக அரசாங்கம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஆபிரகாம் அள்ளி கொடுத்தான், ஆண்டவர் அவனுக்கு அள்ளி கொடுத்தார். ஆமேன் சொல்லுமா. அவன் அளந்து கொடுக்கல, அளக்காம கொடுத்தான். அவன் தலைமுறைகளுக்கு ஆண்டவர் அளக்காம அள்ளி கொடுத்தாரு. அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. ஆகவே நம்மை கொடுப்போம், நமக்கு உள்ள கொடுப்போம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம், ஆண்டவருக்கு உழைப்போம். கர்த்தர் பெரிய கர்த்தர் ராஜா வருகிறார். ஆமேன் சொல்லுமா. ஆமேன் சொல்லுமா. ஆகவே வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம். முதலாவது கிறிஸ்மஸ் நாளில் கொண்டாடும் போது 2ஆம் வருகை நினைச்சு கொண்டாடுவோம். ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவோம், நல்ல பலனை பெறுவோம். கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? என் இயேசு ராஜன் வருவா, தூதரோடு, என் இயேசு ராஜன் வருவா, எண்ணில் அடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவா, என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவா. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசு ராஜன் வருவா, எண்ணில் அடங்கா தூதரோடு, என் இயேசு ராஜன் வருவா, எண்ணில் அடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசு ராஜன் ஆளவே வருவா, என்னை மீட்ட இயேசு ராஜன் ஆளவே வருவா. உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மை கோரோ. உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகை கோரோ. அவர் வருகை சமீபம், அவர் வருகை சந்திக்க ஆயத்தமா. அவர் வருகை சமீபம், அவர் வருகை சந்திக்க நீ ஆயத்தமா. என் இயேசு ராஜன் என்னில் அடங்கா தூதரோடு, என் இயேசு ராஜன் என்னில் அடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசு ராஜன் ஆளவே வருவா, என்னை மீட்ட இயேசு ராஜன் ஆளவே வருவா. ஆமென் சொல்லாமா. அல்லேலூயா. வானில் பேரொளி தோன்றும், விண்ணில் பேரொளி மென்றோ, வானில்
விண்ணொளி தோன்றும், விண்ணில் விண்ணொளி தோன்றும், மேற்கும் கிழக்கும் நடுங்க, மேகங்கள் மீதே வருவார், மேற்கும் கிழக்கும் நடுங்க, மீதே வருவார் என் இயேசுராஜன். Thank you Lord. ரோடு என் இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் ஆளவே வருவார். எல்லாம் சொல்லுமா, என்னை மீட்ட இயேசுராஜன் ஆளவே வருவார். நல்ல கரங்களை தட்டி, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். உங்க ஆட்சி, உங்க வருகை வரணும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் மாறி இருப்பதாக. God bless you all. Thank you so much. God bless you.